8th பேஜ் நம்பர் 146. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 மாற எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஃபார்முலா படி நீங்கள் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க. நான் ஒரு மெத்தட் சொல்கிறேங்க, அது ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அசல் 4400ங்க, அதே மாதிரி வட்டியோட சேர்த்து 4851 மாறுதுங்கிறாங்க. நம்ம வட்டி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதை ரெண்டையும் கழிச்சு போட்டால் வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாங்க. 451 வட்டி மட்டும் 450ங்க. இது வந்து கூட்டு வட்டி. இப்போ வந்து ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு நம்ம வட்டி கணக்கு போட்டுக்கலாம். 4400க்கு 10% வட்டி அப்படின்னு சொல்கிறாங்களா. 4400 × 10/100, 0க்கு 0, 0க்கு 0, அப்போ 440 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதுங்க. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு, அப்போ 6 மாதத்துக்குனா 220 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு வந்து எவ்வளோங்க வட்டி? 451 வருது. அப்போ 6 மாதத்துக்குனா 220ங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வட்டி 451 வராதுங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 440 கிடைச்சிருக்குங்க. அப்போ அந்த நியர்பை வேல்யூவாக இருக்குது. அடுத்து 1.5 வருஷத்துக்கு ஆப்ஷன் சி எடுத்து பார்த்தா அது வட்டி கணக்கு போட்டால் 600 ரூபாய்க்கு மேலே வந்துருங்க. அப்போ அது இல்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நம்ம கரெக்டாக போட்டோம்னா கரெக்டான வேல்யூ வருங்க. இது சும்மா தோராயமாக போட்டிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது, அது பார்க்கலாங்க. 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் தொகை 2662 எனில் அசலை காண்க. இதில் வந்து தொகை கொடுத்துட்டாங்க, அசலை கேட்குறாங்க. கூட்டு வட்டி படிக்கும் போது எப்பவுமே 2 டைம் படிக்கணுங்க. 10% வட்டியில் வந்து 3 ஆண்டுகளுக்கு தொகை வந்து 2662. அப்போ அசல் கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 3 வருஷத்துக்கு வந்து 2662 வரணுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து கண்டுபிடிக்கலாங்க. இப்போ 1500க்கு 10% வட்டி 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம். 1500 தோராயமாக கண்டுபிடிச்சி போடலாங்க. இது வேல்யூலாம் பெருசாக தானே இருக்குது. 1500 கண்டுபிடிச்சா ஒரு வருஷத்துக்கு 150 ரூபாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு 450 ரூபாய்க்கு மேலே வருங்க. 450 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து 2000 ரூபாய்க்கு உள்ளதாங்க வருது. நம்ம கிடைக்கும் தொகை எவ்வளோங்க? 2662 கிடைக்கணும். அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கிடையாது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 2000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி கணக்கு போட்டால் 10%னா அப்படியே டைரெக்டாகவே போடலாங்க. 10%னா 200 ரூபா வரும். அப்போ 3 வருஷத்துக்கு 600 ரூபாய்க்கு மேலே வரும். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2662. அப்போ வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்டு. எதுக்கும் சி ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். 2500 ரூபாய்க்கு 10% வட்டி கணக்கு போட்டால் ஒரு வருஷத்துக்கு 250. அப்போ 3 வருஷத்துக்கு 700. இது வந்து 3000 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. நம்மளுக்கு வந்து 2662 தானே வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு.